Welcome to NEET Physics by Arun channel. இந்த வீடியோல நம்ம oscillations அதாவது அலைவுகள் அப்படிங்கிற பாடத்துல உள்ள ஒரு MCQ question நம்ம பார்க்க போகிறோம். இந்த question IIT examinations 2005ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு தனி ஊசலின் அலைவு நேரம் t1. நமக்கு தெரியும் தனி ஊசலின் அலைவு நேரம் t1 சொன்னா t is equal to 2 pi into root of L by G நமக்கு தெரியும். சரி, அது தொங்கவிடப்பட்டுள்ள புள்ளியானது y is equal to kt square என்ற சமன்பாட்டின்படி செங்குத்தாக மேல் நோக்கி இயங்குகின்றது. இங்கே y என்பது கடந்த செங்குத்து தொலைவு, டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்றோம் இல்லையா, அது. மற்றும் k என்பது 1 meter per second square. இதனுடைய அலைவு நேரம் t1 square by t2 square என்பது இதனுடைய மதிப்பு என்ன நம்ம பார்க்கிறோம். a 5 by 6, b 11 by 10, c 6 by 5, d 5 by 4. முதல்ல தனி ஊசல் சாதாரணமாக தரையில் இருக்கும் பொழுது அலைவு நேரத்துக்கு உண்டான ஃபார்முலா அதை t1 வச்சிருக்கோம். t1 is equal to 2 pi into root of L by G. அது மேல் நோக்கி செல்லும் பொழுது அதுக்குண்டான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும், முடுக்கம் இருக்கும். அந்த முடுக்கத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு t2 என்கிற புதிய அலைவு நேரம் கிடைக்கிறது. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த தகவு விகிதம் சொல்றோம் இல்லையா, t1 square by t2 square, அது எவ்வளவுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டபடி செங்குத்து இயக்கம் y is equal to kt square. y என்பது செங்குத்து தொலைவு, vertical distance சொல்றோம். இந்த சமன்பாட்டிற்கு வகைக்கெழுக்கான டிஃபரன்சியேஷன் சொல்றோம் இல்லையா, பார்த்தா டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் தொலைவுக்கு வகைக்கெழு கண்டால் திசைவேகம், அதற்கு திரும்பவும் வகைக்கெழு கண்டால் முடுக்கம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. திசைவேகம் is equal to dy by dt, that is equal to y க்கு பதிலாக kt square d of kt square by dt. இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா இதுக்கு 2kt, இது திசைவேகம் v. அப்புறம் முடுக்கம் முடுக்கம் d square by dt square, வேற மாதிரி சொன்னா dv by dt. அப்ப 2k மட்டும் கிடைக்கும். So this is acceleration, முடுக்கம். சரி, k னுடைய மதிப்பு 1 meter per second square சொல்லியாச்சு. அதனால a னுடைய மதிப்பு 2k என்று சொல்லும் பொழுது அது 2 meter per second square. ஏற்கனவே புவியீர்ப்பு முடுக்கம் g is equal to 10 meter per second. அப்ப செங்குத்து இயக்கத்திற்கு முன்பாக t is equal to root of 2 pi into L by G சொல்லும் பொழுது அது g 10 மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் per second ஸ்கொயர் போகணும். செங்குத்து இயக்கத்திற்கு பின்பாக நமக்கு அலைவு நேரம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஆக்சலரேஷனுக்கு பதிலா g plus a, அது g dash வச்சுக்கிடுவோம், அது g plus a 10 plus 2 12 என்று நாம் பதிவிட வேண்டும். அப்ப நம்ம செங்குத்து இயக்கத்திற்கு முன்பு அலைவு நேரம் t1 is equal to, t1 is proportional to 1 by square root of g. மாதிரி சொன்னா t1 is inversely proportional to square root of g. இன்னொரு மாதிரி சொன்னா t1 is proportional to 1 by root of g, that is equal to 1 by root of 10. செங்குத்து இயக்கத்திற்கு பின்பு அலைவு நேரம் t2 is equal to 1 by square root of g dash. அந்த g dash நான் என்னது சார், g plus a. g எவ்வளவு 10, a எவ்வளவு 2. so g dash is equal to 10 plus 2 12. இப்போ t2 உடைய மதிப்பு என்ன சார், t2 is proportional to 1 by square root of 1 by square root of 12. அப்ப t1 by t2 is equal to square root of 12 by 10. remember t1 is inversely proportional to square root of g. அதனால t1 க்கு உண்டான ஆக்சலரேஷன் கீழே வந்துரும், t2 க்கு உண்டான ஆக்சலரேஷன் தான் மேல போகும், நியூமரேட்டருக்கு போகும் இல்லையா. so square root of 12 by 10. so that is t1 square divided by t2 square is equal to, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்துக்கலாம், அப்ப 12 by 10. இத கொஞ்சம் சுருக்கணும், 6 2 12, I 2 10. so 6 by 5. so t1 square by t2 square is equal to 6 by 5, 6 by 5. this is equal to this is the right answer. Option C is the right answer. So we'll see another problem, another question in another video. Till then, thank you.